ரைஸ் சாப்பிட்டுக்கிட்டே வெயிட் குறைக்கலாமா? கண்டிப்பா குறைக்கலாங்க. உங்களுக்கு சாப்பாடு சாப்பிட்டா தான் திருப்தியா இருக்கு. ஆனா, எல்லாருமே ரைஸ் சாப்பிட்டா உங்களுக்கு வெயிட் லாஸ் நடக்கவே நடக்காது. உங்களோட வெயிட் இன்னும் கொஞ்சம் அதிகமாயிட்டே தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்களா? நான் என்ன சொல்றேன்னா, நீங்க தினமுமே ரைஸ் எடுத்துக்கலாம். வெயிட்டும் குறைச்சிக்கிட்டே வரலாம். நீங்க பசியில கஷ்டப்பட வேண்டிய அவசியமும் இல்ல. ஐயய்யோ! நம்ம சாப்பாடு வேற சாப்பிடுறோமே, வெயிட் வேற அதிகமாயிடுமோ அப்படின்னு நீங்க பயப்பட வேண்டிய அவசியமும் இல்ல. அது மட்டும் இல்லங்க, உங்களுக்கு ரொம்ப புடிச்சமான அந்த சாதத்த உங்களுக்கு விட்டுக் கொடுக்க மனசு இல்லங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். இதுவரைக்கும் எல்லாருமே வெயிட் லாஸுக்கு உங்களுக்கு கண்டிப்பா பிரச்சனைய கொடுக்கக்கூடியது தான் இந்த அரிசி சாதம்னு சொல்லியிருப்பாங்க. இன்னைக்கு அந்த மித்த நம்ம பிரேக் பண்ணலாம். எளிமையான முறையில ஸ்மார்ட்டா சில சேஞ்சஸ நம்ம பண்ண போறோம். அது மட்டும் இல்லங்க, பவர்ஃபுல்லான அக்குப்ரெஷர் பாயிண்ட்ஸும் நம்ம யூஸ் பண்ண போறோம். இதனால உங்களோட ஃபேட் நேச்சுரலாவே ரொம்ப ஸ்பீடா பர்ன் ஆக ஆரம்பிக்கும். நான் சொல்ற விஷயங்கள் எல்லாமே கவனமா பாருங்க. வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்தா தான் உங்களுக்கு நான் சொல்ல வர விஷயங்கள் எல்லாமே உபயோகமானதா மாறும். உங்களுக்கு இதுவரைக்கும் யாரும் சொல்லாத ரைஸ் ரீசெட் ரொட்டீன் அத பத்தி தான் நான் இப்ப உங்களுக்கு சொல்லப் போறேன். எல்லாருமே பொதுவா சொல்றது என்னன்னா, வெயிட் லாஸ்க்கு பெரிய எதிரியே ரைஸ் தான். ஆனா ரைஸ் மட்டுமே உங்களுக்கு வில்லன் கிடையாதுங்க. சரி, அப்ப ரைஸ் சாப்பிடுறதுனால எனக்கு என்னதான் பிரச்சனை அப்படின்னு கேக்குறீங்களா? முதலாவதா நீங்க ரைஸ் எவ்வளோ எடுத்துக்கிறீங்க அப்படிங்கிற அளவு அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அடுத்ததா நீங்க அத சாப்பிடும்போது அது கூடவே சைட் டிஷ்ஷஸா நீங்க என்னென்ன ஆட் பண்ணிக்கிறீங்க அப்படிங்கிறதும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நீங்க சாப்பிட்டதுக்கு அப்புறமா உங்களுக்கு மூவ்மெண்ட்ஸ் ரொம்ப கம்மியா இருக்கிறது. அதாவது எந்த ஒரு ஆக்டிவிட்டியும் இல்லாம நீங்க சும்மாவே இருக்கிறது. சரி, இப்போ இதுதான் பிரச்சனை அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இத எப்படி நம்ம பிளான் பண்ணி நமக்கு ஏத்த மாதிரி அத மாத்திக்கிறது அப்படிங்கிறத தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி விட்டுக்கோங்க. அப்பதாங்க நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து ரீச் ஆகும். இது போலவே சாப்பாடு சாப்பிடாம இருக்கவே முடியாது. ஆனா எனக்கு வெயிட் லாஸ் குறைச்சே ஆகணும் அப்படின்னு நினைக்கிற உங்களோட நண்பர்களோ, உறவினர்களோ இருந்தாங்கன்னா, அவங்களுக்கும் இந்த காணொளிய ஷேர் பண்ணிக்கோங்க. உங்கள்ல எத்தனை பேருக்கு ரைஸ் சாப்பிடணும்னு ரொம்ப ஆசை. ஆனா வெயிட் லாஸுக்கு அது பிரச்சனையா இருக்குமே அப்படின்னு ஒவ்வொரு நாளும் அத மனசுல கஷ்டப்பட்டுட்டே ஆனா சாப்பாட்டையும் விட முடியாம சாப்பிட்டுட்டே இருக்கிறீங்க. அவங்க எல்லாம் எஸ் ரைஸ் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. சரிங்க. ரைஸ் சாப்பிட்றதுனால தான் நமக்கு ஃபேட் அதிகமா அக்யூமுலேட் ஆகுது. இதுதான் பொதுவா நம்ம எல்லாருமே கேள்விப்படுற ஒரு விஷயம். ஆனா உண்மை என்னன்னா, பிளெயினா நம்ம வடிக்கிற அந்த சாதம் இருக்கு இல்லைங்களா? அத நம்ம சரியான அளவுல எடுத்துக்கிட்டோம்னா, நம்ம சாப்பிடுற சப்பாத்தி இருக்கு இல்லைங்களா? வெயிட் லாஸ்க்காக சப்பாத்தி எல்லாம் சாப்பிடுறோம். அது கூட கம்பேர் பண்ணும்போது ஈஸியா உங்களுக்கு டைஜஷன் ஆகுற ஒரு ஃபுட்டு அரிசி தான். ஏன்னா சப்பாத்திகள பண்ணும்போது மைதாவோ, கோதுமையோ யூஸ் பண்றோம். கூடவே எண்ணெய் யூஸ் பண்றோம். இது கூட கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா, ரைஸ் ரொம்ப ரொம்ப சேஃபானது. அதுவும் சவுத் இந்தியன் மீல்ஸ்ல ரைஸு கூடவே பருப்பு, நெய், அதுக்கப்புறம் ஊறுகாய் இது எல்லாமே நம்ம சாப்பிடும்போது, அது நமக்கு கட் ஃப்ரெண்ட்லியா இருக்கு. நல்லா பேலன்ஸும் பண்ணுது. ஆனா நீங்க சாதத்த எவ்வளோ சாப்பிட போறீங்க? எப்போ சாப்பிட போறீங்க? எதோட சாப்பிட போறீங்க? அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இப்போ நம்ம சாதம் சாப்பிடலாம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம். அது என்னென்ன அரிசி வகைகள சாப்பிட்டா நமக்கு ரொம்ப நல்லது அப்படிங்கிறத நம்ம இப்ப பார்க்கலாம். என்னைக்குமே நமக்கு உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்ல அரிசி எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கைக்குத்தல் அரிசி. பாலிஷ் பண்ணாத கைக்குத்தல் அரிசி தான் நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதுல நார் சத்து ரொம்ப அதிகமா இருக்கு. அடுத்ததா பார்த்தீங்கன்னா, கேரளா மட்ட ரைஸ்ன்னு சொல்லுவாங்க. அது வந்து சிகப்பு நிறத்துல இருக்கும். பார்க்கறதுக்கு கொஞ்சம் குண்டு குண்டா தான் இருக்கும். ஆனா நீங்க வடிச்சீங்கன்னா வெள்ளை கலர்ல இருக்கும். இந்த அரிசிய நீங்க சாப்பிடும்போது, உங்களுக்கு டைஜஷன் கொஞ்சம் ஸ்லோவா தான் ஆகும். அதனால சுகர் பேஷண்ட்ஸ் எல்லாமே இந்த அரிசி சாப்பிட்டீங்கன்னா, உங்களுக்கு சுகர் நல்லா கண்ட்ரோல்ல இருக்கும். அதாவது அடிக்கடி அடிக்கடி பசிக்காது. அடுத்ததா பார்த்தீங்கன்னா, சம்பா ரைஸ். இந்த சம்பா ரைஸ் எடுக்கும்போது, உங்களுக்கு சாப்பிட்டு அந்த திருப்தி நல்லா கிடைக்கும். பசி ஆறும் நல்லா. அது மட்டும் கிடையாதுங்க. இது நம்மளுடைய பாரம்பரியமான ஒரு அரிசி. அடுத்ததா ரொம்ப ஆரோக்கியமான ஒரு அரிசி வகை. இத கருப்பு கவுனி அரிசி அப்படின்னு சொல்லுவாங்க.
இந்த அரிசியை நீங்கள் சாப்பிடும்போது உங்கள் உடம்புல இருக்கிற எல்லா விதமான வீக்கமும் சரியாகும். இது உங்களோட ஹார்ட்டோட ஹெல்த்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அது மட்டும் இல்லைங்க, இது உங்களோட பிரெயினோட ஃபங்க்ஷனை இம்ப்ரூவ் பண்ணும். அடுத்ததான் மில்லட் பாதி அரிசி பாதி, ரெண்டுமே 50-50 நம்ம எடுத்து சாப்பிட்ற அந்த முறை. இந்த மாதிரி பிசிஓஎஸ் ப்ராப்ளம் இருக்கவங்களும் தைராய்டு ப்ராப்ளம் இருக்கவங்களும் தாராளமாக சாப்பிடலாம். சரி, இப்போ சரியான ஒரு வெரைட்டியை எப்படி தேர்ந்தெடுத்து சாப்பிட்றது அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டோம். இப்போ என்ன மாதிரி அரிசியை நம்ம சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். பாலிஷ் பண்ண வெள்ளை கலரில் இருக்கிற பாஸ்மதி ரைஸை தினமும் சாப்பிடக்கூடாது. ஏற்கனவே வடித்த சாதத்தை ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு மறுபடியும் அந்த சாதத்தை எடுத்து சூடு பண்ணி சாப்பிடக்கூடாது. சாப்பாடை ரொம்ப குழைய வேக வச்சுட்டு காய்கறிகள் அது கூட எதுவுமே இல்லாமல் அப்படியே சாப்பிடக்கூடாது. சரி, எப்படி சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறத நான் சொல்லிட்டேன். இப்போ எப்படி சாப்பிடணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். நீங்கள் சாதம் சாப்பிடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மதிய நேரத்தில் சாப்பிடுங்க. கண்டிப்பாக இரவில் சாதம் சாப்பிடாதீங்க. அது கூடவே பருப்பு எடுத்துக்கலாம், காய்கறிகள் எடுத்துக்கலாம், கிரில் பண்ண சிக்கன் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். கூடவே நீங்கள் சுண்டல் சாப்பிடலாம், தயிர் கூட சாப்பிடலாம். ஆனால் தயிரை நீங்கள் மதியானம் மட்டும் சாப்பிடுங்க, இரவு நேரத்தில் சாப்பிடாதீங்க. நீங்கள் சாப்பிட்ற சாப்பாட்டில் ஒரு ஸ்பூன் அளவு மட்டுமாவது நெய் சேர்த்து சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு வயிறு ஃபில்லான ஒரு திருப்தி கிடைக்கும். நீங்கள் சாப்பிட போகிறீங்க அப்படின்னாவே உங்கள் சாப்பாடில் நீங்கள் கவனமாக இருங்க. முடிஞ்ச அளவு கீழே உட்காந்து சாப்பிடுங்க. நீங்கள் சாப்பிட்ற உணவை மெதுவாக சாப்பிடுங்க. வேக வேகமாக சாப்பிட்டு முடிச்சுட்டு வெளியில் போகிற வேலை இருக்குது, இல்லை உங்களுக்கு அடுத்த வேலையை பார்க்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு இந்த சாப்பாட்டில் மட்டும் கொண்டு வராதீங்க. சாப்பாட்டை எடுத்து வாயில் வச்சிங்கன்னா ஒரு 20 முறையாவது அதை நல்லா மென்று அதை நல்லா அதோட சுவையை நீங்கள் நல்லா உங்கள் நாக்கு தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறமா அதை முழுங்குங்க. என்னென்ன அரிசிகள் எல்லாம் நமக்கு ஆரோக்கியமானதுன்னு நம்ம பார்த்துட்டோம். அதை என்னென்ன விதத்தில் சாப்பிடணுன்றதையும் பார்த்துட்டோம். இப்போது அதை சரியான முறையில் செரிமானம் பண்ண வைக்கிறதுக்கும் கொழுப்புகளை கரைக்கிறதுக்கும் தேவையான அக்குப்ரெஷர் பாயிண்ட்ஸ் தான் நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறேன். இப்போ நிறைய பேர் கேட்குற கேள்வி என்னன்னா, அக்குப்ரெஷர் பாயிண்ட்ஸ்ன்னு நீங்கள் சொல்கிறீங்க, அந்த புள்ளியை எப்படி நாங்கள் ப்ரெஷர் கொடுக்கறது அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ அதுக்காக நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ நான் உங்களுக்கு ஒவ்வொரு அக்குப்ரெஷர் பாயிண்டோட லொக்கேஷனோட ஃபோட்டோஸையும் இதில் ஆட் பண்ணுவேன் இல்லைங்களா? அதில் ஒரு பாயிண்ட் வச்சுருக்கோம். அந்த பாயிண்டில் தான் நீங்கள் ப்ரெஷர் கொடுக்க வேண்டிய இடம். இப்போது இந்த இடம் தான் நீங்கள் ப்ரெஷர் பண்ண வேண்டிய இடம்னு வச்சுக்கோங்க. இப்போ நான் பார்த்தீங்கன்னா ஆள்காட்டி விரலால் இந்த இடத்துல அழுத்தம் கொடுக்குறேன். சில இடங்களில் நானே சொல்லியிருப்பேன் கட்டை விரலில் கொடுங்க அப்படின்னு. அப்போ நான் எந்த விரலில் சொல்கிறேனோ அந்த விரலில் நீங்கள் கொடுங்க. எப்படி கொடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ஒரு ப்ரெஷர் கொடுக்கும்போது ஒரு கிளாக் வைஸில் உங்களோட விரல் போயிட்டே இருக்கணும். ஆனால் அழுத்தமும் அந்த பாயிண்டில் கிடச்சிக்கிட்டே இருக்கணும். சரிங்களா? அதை கண்டினியூஸாக கொடுத்துட்டே இருக்க வேணால் ஒரு வாட்டி எடுத்துருங்க. எடுத்துகிட்டு மறுபடியும் வச்சுட்டு மறுபடியும் இப்படி ஒரு கிளாக் வைஸில் ப்ரெஷர் கொடுத்துட்டே இருங்க. இப்போ நான் 3 நிமிஷம் ப்ரெஷர் கொடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தா நீங்கள் இந்த இடத்துல 3 நிமிஷத்துக்கு இப்படி கிளாக் வைஸில் ப்ரெஸ் பண்ணணும், விடணும், திருப்பி கிளாக் வைஸில் ப்ரெஸ் பண்ணணும், விடணும். இதுதான் ப்ரொசீஜர். புரிஞ்சிருச்சுங்களா? முதலாவதாக இருக்கிற இந்த பாயிண்ட் உங்களோட வயிற்று பகுதியில் இருக்குது. இதோடைய ஃபோட்டோவை நான் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். அந்த இடத்துல சரியாக நீங்கள் இந்த ப்ரெஷரை கொடுத்துட்டே வாங்க. பொதுவாகவே வயிற்றில் நீங்கள் எந்த ஒரு ப்ரெஷர் கொடுக்கணுன்னாலும் நீங்கள் படுத்துக்கிட்டு பண்ணுங்கள். அப்போ உங்களுக்கும் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும். இப்போ நான் சொன்ன இந்த பாயிண்டில் நீங்கள் ப்ரெஷர் கொடுக்கறதுக்கு இந்த 3 விரல்களை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. யூஸ் பண்ணி கிளாக் வைஸில் நான் சொன்ன மாதிரி ப்ரெஷர் கொடுங்க. உங்களோட மண்ணீரலையும் வயிறையும் இது சிறப்பாக வேலை செய்ய வைக்குது. உங்களுடைய செரிமான சக்தியை இது இம்ப்ரூவ் பண்ணுது. உங்களுடைய உடம்புல எனர்ஜி லெவலை இது அதிகரிக்குது. அடுத்ததாக நான் சொல்ல போகிற பாயிண்ட் உங்களோட காலில் இருக்குது. இதோட ஃபோட்டோவும் நான் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் கரெக்டாக அந்த பாயிண்ட் எங்கே இருக்குன்றத அந்த ஃபோட்டோவில் பார்த்து அதுக்கேற்ற மாதிரியே நீங்கள் ப்ரெஷர் கொடுத்துட்டு வாங்க. உங்கள் உடம்புல நீர் எங்கெங்கெல்லாம் கோர்த்துருக்கோ அந்த நீர் எல்லாமே வெளியேற்றுறதுக்கு இந்த புள்ளி ரொம்ப உபயோகமாக இருக்குது. கிட்னியோட எனர்ஜியை இது அதிகரிக்க செய்யுது. அடுத்ததாக இருக்கிற புள்ளி உங்கள் காலோட வெளிப்பக்கத்தில் இருக்குங்க. முட்டிக்கு வெளிப்பக்கத்தில் இருக்குது. இதையும் நீங்கள் லொக்கேஷன் பார்த்து சரியாக அந்த இடத்துல நான் சொன்ன மாதிரி ப்ரெஷர் கொடுங்க.
இந்த இடத்துலலாம் நீங்கள் ஆள்காட்டி விரலை யூஸ் பண்ணி ப்ரெஷர் கொடுக்கலாம். இந்த புள்ளி ஃபேட்டை கரைக்கிறதுக்கு உபயோகமாக இருக்குது. அதே சமயத்தில் உங்கள் உடம்புல அதிக அளவில் சூடு இருந்துச்சுன்னா அதை சமநிலைப்படுத்துறதுக்கும் இந்த புள்ளி உதவியாக இருக்குது. லிவர், கேல் பிளாடர் இது ரெண்டுத்தோட செயல்பாட்டையும் இது அதிகரிக்குது. அடுத்ததாக இருக்கிற புள்ளி உங்களோட கைகளை மடக்கும் போது இந்த இடத்துல ஒரு கோடு மாதிரி ஃபார்ம் ஆகும். அது முடிகிற இடத்துல தான் இந்த புள்ளி இருக்குது. இது உங்கள் உடம்புல இருக்கிற ஹீட்டை கிளியர் பண்ணுது. ஃபேட்டை பிரேக் டவுன் பண்ணுறதுக்கு இது உபயோகமாக இருக்குது. அது மட்டும் இல்லைங்க, இந்த புள்ளியினால் உங்களுக்கு அதிக அளவில் எதிர்ப்பு சக்தி கிடைக்கும். நான் இப்போ சொன்ன எல்லா பாயிண்ட்ஸுமே நீங்கள் 2லேருந்து 3 நிமிஷம் வரைக்கும் 2 வேளைக்கு கண்டிப்பாக பண்ணணும். அப்படி நீங்கள் பண்ணும்போது இப்போது நான் கைகளில் இந்த ப்ரெஷர் கொடுங்கன்னு சொல்லியிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். அப்போது நீங்கள் 2 கைகள்லையுமே கொடுக்கணும். இப்போ கால்களில் சொல்லியிருந்தேன்னா 2 கால்கள்லையுமே கொடுக்கணும். இப்போ நான் சொல்ல போகிற இந்த ரொட்டீன் தாங்க ஒரு கேம் சேஞ்சராக உங்களுக்கு இருக்க போகுது. நீங்கள் தினமுமே சாதமும் சாப்பிட்டுக்கிட்டு அதே சமயத்தில் வெயிட்டையும் குறைக்கலாம். நீங்கள் காலை உணவு எடுத்துக்கும் போது அது கொஞ்சம் லைட்டாக எடுத்துக்கோங்க. கூடவே அதில் புரதச்சத்து அதிகமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. உதாரணமாக பச்சை பருப்பு இருக்குது இல்லைங்களா, அதில் தோசை பண்ணி சாப்பிடலாம், முட்டை தோசை சாப்பிடலாம், மில்லட்ஸில் பொங்கல் செஞ்சு சாப்பிடலாம். இப்போ நான் எதுலையாவது ஒரு தோசை பண்ணி சாப்பிடுங்க அப்படின்னு சொன்னாவே எல்லாரும் இந்த தோசை எப்படி பண்ணுறது அப்படின்னு கேட்குறீங்க. ஸோ அதனால் நான் இப்போது இந்த பச்சை பயிறு தோசை எப்படி செய்யணுன்றத கொஞ்சம் வேகமாக சொல்லி முடிக்கிறேன். நீங்கள் ஒரு கப் அளவு பச்சை பயிறு எடுத்துக்கோங்க. அதில் தண்ணி ஊற்றிட்டு 2லேருந்து 3 மணி நேரம் அதை ஊற வச்சிடுங்க. அதுக்கப்புறமா அது நல்லா ஊறினதுக்கப்புறமா அதில் ஒரு 2 பச்சை மிளகா, ஒரு 1/2 ஸ்பூன் சீரகம், அதுக்கப்புறமா ஒரு சின்ன துண்டு இஞ்சி, கூடவே கொஞ்சம் தண்ணியும் சேர்த்துட்டு அதை நல்லா ஒரு ஸ்மூத்தான ஒரு மாவு பதத்தில் அதை அரைச்சி எடுத்துக்கோங்க. அதை அரைச்சதுக்கப்புறமா அதில் கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்துக்கோங்க. கூடவே உப்பும் சேர்த்துக்கோங்க. வெங்காயம், தக்காளி, கொத்தமல்லி இதெல்லாம் சின்ன சின்னதாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கோங்க. இது எல்லாமே சேர்த்ததுக்கப்புறமா அதை நல்லா மாவு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் தோசை செஞ்சு நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா நல்லாவும் இருக்கும், உங்களுக்கு ஆரோக்கியமானதாகவும் இருக்கும். சரி, மதியானம் என்ன சாப்பிடலாம்? சாதம் சாப்பிடலாம். ஆனால் ஒரு மலையளவு சாப்பிடக்கூடாது. அது கூட சாம்பார் இல்லைன்னா பொரியல், ஒரு சின்ன துண்டு சிக்கன் சாப்பிடலாம். அப்படி இல்லைன்னா மீன் சாப்பிடலாம். இது எதுவுமே எண்ணெயில் பொரிக்காமல் கிரில் பண்ணி சாப்பிடுங்க. ஒரு ஸ்பூன் அளவாவது தயிர் சாப்பிடுங்க. தயிரில் இருக்கிற அந்த பாக்டீரியா உங்களோட குடலுக்கு ரொம்ப நல்லது. இரவு உணவுக்கு கண்டிப்பாக சாதம் எடுத்துக்காதீங்க. கம்பங்கூழ் சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த கம்பங்கூழ் நீங்கள் சாப்பிடலாம். அப்படி இல்லைன்னா தோசை, அது கூடவே சட்னி வச்சு சாப்பிடலாம். இல்லைன்னா ஏதாவது காய்கறியில் சூப் செஞ்சு அந்த காய்கறிகளையும் சேர்த்து சாப்பிடுங்க. அப்போ உங்களுக்கு வயிறும் ஃபுல்லாகும். ரொம்ப முக்கியமான விஷயம் இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் மதிய உணவு சாப்பிட்டாலும் சரி, இரவு உணவு சாப்பிட்டாலும் சரி, ஒரு 1000 ஸ்டெப்ஸ் அளவாவது நீங்கள் நடக்கணும். அதை மட்டும் நீங்கள் சரியாக செஞ்சீங்கன்னா நீங்கள் சாப்பாடு தாராளமாக தினமுமே சாப்பிடலாம். நீங்கள் வேகமாக நடக்கணும்னு கூட அவசியம் கிடையாது. மெதுவாக நடந்தால் கூட போதும். அப்படி நீங்கள் நடக்கும்போது கொழுப்பு சேராமல் இருக்கும் உங்கள் உடம்புல. இந்த உணவு யாரெல்லாம் சாப்பிட்டா அவங்களுக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த PCOS அப்புறம் தைராய்டு பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இவங்கெல்லாம் அரிசி சாதத்து கூடவே சரியான புரதம் நிறைந்த உணவுகளும் சேர்த்து சாப்பிட்டாங்கன்னா அது அவங்களோட ஹார்மோன்களை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். இன்னைக்கு இந்த காணொலியை நீங்கள் பார்த்ததுக்கு அப்புறமா உங்களுக்கு ஏதோ ஒரு ரிலீஃப், அப்பா இனிமேல் கொஞ்சம் சாப்பாடு சாப்பிடலாம் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா, நீங்கள் ஏதாவது ஒரு சின்ன விஷயமாவது புதுசாக இந்த காணொலி மூலம் தெரிஞ்சிருந்தீங்கன்னா, இந்த காணொலி உங்களுக்குள்ள நம்பிக்கையை விதைச்சிருந்ததுன்னா, இதே பிரச்சனையில் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிற உங்களோட நண்பர்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்க. இந்த தகவல்கள் உங்களுக்கு உண்மையாகவே பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. இது போலவே உண்மையான கில்ட் இல்லாமல் நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய ஹெல்த் டிப்ஸ் உங்களுக்கு தொடர்ந்து கிடைச்சிட்டே இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முட்டைகளை விட அதிகமாக புரதச்சத்து இருக்கிற 5 உணவுகள் பற்றி நான் ஒரு காணொலி அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க் நான் ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் பின் பண்ணுறேன். அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் புரிதல் கிடைக்கும். நன்றி.